இதாங்க சோளிங்கர் ரோட்டில் அரக்கோணம் ரோட்டில் இருக்கிற கல்யாண மண்டபங்க. சாலை என்ற ஊரில் இருக்குதுங்க இந்த கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்தில் தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் பார்க்க வந்திருக்காங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தாங்க. அவர் வண்டிக்கு பெட்ரோல் போயிட்டு ஊற்றிட்டு வரேன்னு போனாருங்க. அதுக்குள்ளே நான் இங்கே அவருக்கோசம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது தாங்க சத்திரம். பெரிய மண்டபமாக இருந்ததுங்க. சரி, நான் உன்னை வெயிட் பண்ணது போதும்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேங்க. நான் அங்கேருந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி ஒரு குரல் கேட்டதுங்க. சரின்னு வந்தேன். சரி பார்த்தா யாரும் இல்லை. சரி, நான் அங்கே வெல்கம் இதில் பூ இருந்ததுங்க. எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கே யாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்ன ரிசப்ஷனை பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. நான் போனதே லேட்டுங்க, 9 ஆயிடுச்சுங்க. ரிசப்ஷன் எல்லாம் அப்புறம் நான் உள்ளே போனேங்க. மண்டபத்துள்ளே போனேன். அங்கே பார்த்தா மேரேஜ் ஆக போகிற பையனுடைய அம்மா வெல்கம் பண்ணாங்க, என்ன வாங்க சொன்னாங்க. அப்புறம் அங்கே சில ஜனங்க உக்காந்துட்டு இருந்தாங்க. 9 மணிக்கு மேலே ஆனதுனால லேட் ஆகிடுச்சு. சரி, நான் அவர் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் மேலே போனேன். மேலே போயிட்டு மொழி கவர் கொடுத்துட்டு அங்கே பொண்ணு பையனை வாழ்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேங்க. அதுக்குள்ளே பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டார். டான்ஸ் ஆடணும் அங்கன்றதுனால ட்ரெஸ் மாற்றிட்டாருங்க. சரி, டான்ஸ் ஆடுற இடத்துல வந்தோம். அங்கே பார்த்தா பையனுடைய அக்காங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கோசம் அவங்க பசங்க அவங்கள அம்மாக்களை வாங்கன்னு கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அப்போது பொண்ணு அங்கே நிற்கிறத பார்த்து நாத்தனாருங்க, அதான் பையனுடைய அக்காங்க போய் கூட்டிகிட்டு வராங்க டான்ஸ் ஆடுறதுக்கோசம். அதுதாங்க பொண்ணு. இப்போ எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க கூட பொண்ணு ஆடிட்டுருக்குங்க. அக்கா தங்கச்சிங்க, பையனுடைய அக்கா தங்கச்சிங்க கூட ஆடிட்டு இருந்தாங்க. ஜாலி என்ஜாய் பண்ணாங்க. சரின்னு பார்த்துட்டு நான் அப்படி வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்து டின்னருக்கு வந்தோம். அங்கே பையனுடைய அக்கா விசாரிச்சுட்டு இருந்தாங்க எங்களை, மாப்பிள்ளுடைய அக்கா. அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் மண்டபத்திலேருந்து வெளியே வந்துட்டோங்க.